சில சமயங்கள்ல ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு கூட தீர்வு ரொம்ப சிம்பிளா நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து வந்த ஞானத்துல மறைஞ்சிருக்கும். இந்த பகுதியில நம்மளோட இந்த மாடர்ன் லைஃபுக்கு தேவையான சில பழங்கால வைத்திய முறைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க. மருந்து நிறுவனங்கள் எதற்கு காப்புரிமை பெறுகின்றனவோ அதை இயற்கை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே செம்மைப்படுத்திவிட்டது. என்ன ஒரு ஆழமான வரி பாத்தீங்களா? இதுதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு அஸ்திவாரம்னே சொல்லலாம். அதாவது மாத்திரைகளை தாண்டி இயற்கையிலேயே நமக்கான எல்லா பதில்களும் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா மனிதகுலத்தின் முதல் மருந்தகமே இந்த இயற்கை தான். இன்னைக்கும் அதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி வாங்க, நம்மள அடிக்கடி பாதிக்கிற பொதுவான பிரச்சனைகளுக்கு இந்த பழங்கால ஞானத்திலிருந்து என்னென்ன எளிய இயற்கையான தீர்வுகள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல அமைதியற்ற மனசை எப்படி ஆற்றுப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். அதாவது உள் அமைதிக்கான வைத்தியம். நம்மளோட இந்த வேகமான நவீன கால வாழ்க்கையில வர்ற மன அழுத்தங்களையும் உணர்ச்சி குழப்பங்களையும் இயற்கையான வழியில எப்படி சரி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு உணர்வு தான் இல்லையா? சில சமயம் நம்ம யோசனையெல்லாம் சிதறி போய் ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கும். இன்னும் சில சமயம் பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாம மனசு ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்கும். இதுக்கு இயற்கையோட பதில் என்ன தெரியுமா? துளசி. ஆமாங்க, நம்ம வீட்ல இருக்க துளசி தான். இது நம்ம உடம்புல இருக்கிற கார்டிசோல்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைச்சு நம்ம மூச்சை சீராக்க உதவுது. மனசு எங்கெல்லாம் அலைப்பாயுதோ அங்க துளசி ஒரு அமைதியை கொண்டு வரும். அடுத்தது தூக்கமின்மை. ராத்திரியில தூக்கம் வராம கஷ்டப்படுற அந்த ஒரு விரக்தியான உணர்வு, அப்புறம் நல்லா ஆழமா தூங்கி ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கணும்னு ஏங்குறது, இதெல்லாம் நம்மள பல பேர் அனுபவிச்சிருப்போம். இதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. சூடான பால்ல ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் பொடி, அவ்வளவுதான். இந்த சின்ன விஷயம் நம்ம நரம்புகளுக்கெல்லாம் நல்ல ஊட்டத்தை கொடுக்கும். ஜாதிக்காய் மனசை கூல் பண்ணும், அந்த சூடான பால் ஆழமான அமைதியை கொடுக்கும். பாருங்க, தூக்கம் மறுபடியும் ஒரு வரம் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை தீர்வு ஒரு பாட்டில்லையோ டப்பாவிலையோ இல்லேனா, அப்போ எல்லா தீர்வுமே நாம சாப்பிடுற ஒரு பொருளா தான் இருக்கணுமா? இல்ல வேற ஏதாவது வழிகள் இருக்கா? நம்ம மனப்பதட்டத்துக்கு சில சமயம் தேவைப்படுறது வெறும் மூச்சு காத்து, கொஞ்சம் சூரிய வெளிச்சம், அப்புறம் அமைதி, அவ்வளவுதான். வெறும் காலோட புல்வெளியில நடக்கிறது, இல்ல காலையில சூரியன் உதிக்கிறத பார்க்கறது, இதெல்லாம் நம்மள மறுபடியும் இயற்கையோட இணைக்கும். அப்பதான் நமக்கு புரியும் நம்மளோட மூச்சு காத்தை விட ஒரு பெரிய மூலிகை வேற எதுவுமே இல்லைன்னு. சரி, மனசை பத்தி பார்த்தாச்சு. அடுத்ததா நம்ம உடலோட சமநிலையை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம உடம்புல வர்ற சின்ன சின்ன உபாதைகளுக்கு இயற்கையில என்ன தீர்வுகள் இருக்கு? தலைவலி, தலையெல்லாம் ஒரு மாதிரி இறுக்கமா சூடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், இதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதுக்கு இதமான ஒரு தீர்வு வேணும் இல்லையா? கொத்தமல்லி விதையும் பெருஞ்சீரகமும் கலந்த தண்ணி, இது உடம்புல இருக்க சூட்டை, அதாவது பித்தத்தை தணிச்சு தலைவலிக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கும். இதை மெதுவா குடிக்கும்போதே தலையில இருக்க அந்த இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறத நீங்களே உணரலாம். அப்போ பித்தம்னா என்ன? ஆயுர்வேதப்படி அது நம்ம உடம்புல இருக்கிற நெருப்பு சக்தி. இதுல சமநிலை தப்பும்போது தான் உடம்புல சூடு, எரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது. இத பேலன்ஸ் பண்றது தான் பல நோய்களுக்கு முதல் படி. அடுத்தது மலச்சிக்கல். ஆயுர்வேதம் இது எப்படி பாக்குதுன்னா, நம்ம உடம்புல வறட்சி அதிகமாகும் போது ஏற்படுற ஒரு தட மாதிரி. நம்ம உடம்போட இயற்கையான இயக்கம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. தினமும் காலையில வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு ஸ்பூன் நெய் கலந்து குடிக்கிறது. இந்த ஒரு சின்ன பழக்கம் உடம்புக்கு தேவையான மசகுத்தன்மையை கொடுத்து உடம்ப லேசாக்கும். இத நம்ம செரிமான நெருப்பான அக்னிய நல்லா தூண்டிவிடும். அக்னினா என்ன? அது வெறும் டைஜஷன் மட்டும் இல்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சக்தியா மாத்துற ஒரு நெருப்பு. இந்த அக்னி நம்ம கிட்ட எவ்வளோ வலுவா இருக்கோ நம்ம ஆரோக்கியமும் அவ்வளோ வலுவா இருக்கும். தொண்டவலி, பேசவே முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும் இல்லையா? அந்த சங்கடமான உணர்வுக்கு ஒரு இதமான மென்மையான தீர்வு தேவைப்படும். இங்கதான் தேனோ மஞ்சளோ நம்ம உதவிக்கு வருது. இவங்கள இயற்கையோட பழமையான 2 டாக்டர்ஸ்னு சொல்லலாம். தேன் தொண்டைக்கு மேல ஒரு இதமான கோட்டிங் மாதிரி செயல்படும். மஞ்சள் உள்ள இருந்து வீக்கத்தை குறைச்சு கிருமிகளை அழிக்கும். சொல்லப்போனா இது நம்ம குரலுக்கு ஒரு இனிமையான தங்கம் மாதிரி. வயிறு உப்புசம், வயிறு ஒரு மாதிரி மந்தமா பாரமா இருக்கும். இது வெறும் உடம்புக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, நம்ம மனசையும் ஒரு மாதிரி பாரமாக்கி எதையும் தெளிவா யோசிக்க விடாது. இதுக்கு தீர்வு நம்ம சமையலறையிலேயே இருக்கிற இந்த 3 மசாலா பொருட்கள்ல தான் இருக்கு. ஜீரகம் செரிமானத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடும், ஓமம் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும், பெருஞ்சீரகம் அந்த அசௌகரியத்தை குறைச்சு இதமாக்கும்.
இந்த மூணையும் சேர்த்து ஒரு டீ மாதிரி செஞ்சு குடிக்கும்போது அது நம்ம குடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து மனசையும் தெளிவாக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம கிச்சன்ல இருக்கிற இந்த சிம்பிள் டீ எவ்ளோ பெரிய நிவாரணம் கொடுக்குதுன்னா அது ஆச்சரியம் தானே? இதுவரைக்கும் நாம சில குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பார்த்தோம். ஆனா உண்மையான குணங்கிறது மாத்திரைகள்ல இல்ல, அது ஒரு முழுமையான ஆரோக்கிய வாழ்க்கை முறை. வாங்க அந்த பாதையில பயணிக்கலாம். இந்த வரிய நல்லா கவனிங்க. குணமடைதல் என்பது ஒரு மாத்திரையில் மறைந்திருக்கவில்லை, அது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதில் நினைவு கூறப்படுகிறது. ஆமாங்க, இதுதான் நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மைய கருத்து. அப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இயற்கைக்கு திரும்புங்க. 2 சமநிலைக்கு திரும்புங்க. 3 உங்களுக்குள்ளேயே திரும்புங்க. இது வெறும் வைத்தியம் மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. சரி, இந்த கேள்வியோட நாம இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம். உங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே என்னென்ன ஞானம் ஒளிஞ்சிட்டு இருக்கு? இனிமே உங்க சமையலறைய ஒரு புது கண்ணோட்டத்தோட பாருங்க. உங்களுக்கான பல தீர்வுகள் அங்கேயே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம்.